ஹே காய்ஸ். டிக் டிக் டிக். உங்க வாட்சை பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நேரம் உங்களால அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? ஏங்க, இதெல்லாம் வேலையா? ஓடுற வாட்சை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்க. வாட்சை பார்க்கறதெல்லாம் ஒரு வேலையாங்க? வாட்சை பார்க்கறது வேலை இல்லை தான். உங்களை நீங்களே வாட்ச் பண்ணிக்கிறது தான் முக்கியமான வேலையா இருக்க முடியும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன், கவனமா கேளுங்க. நீங்க யாரு, நீங்க என்ன செய்றீங்க, எப்படி செய்றீங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். ஏன், நீங்க உளவுத்துறையில இருந்து வரீங்களா? உளவுத்துறை இல்ல, உண்மை அறியும் துறை, உங்களை அறியும் துறை. ஏங்க, இது சீரியஸா காமெடியா எப்படி போகுதுன்னே தெரியலையே. கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த பதிவே இருக்க போகுது. அதான் டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. இத பத்தி பேசாத ஆட்களே இல்ல, சொல்லாத கருத்துக்களே இல்ல. ஆனா எவ்ளோ சொன்னாலும் அந்த நேரத்துல கேட்டு அப்படியே மறந்து போறதுதான் நம்மளோட வழக்கமான செயலா இருக்கு. டைமிங் சரியில்லை, டைமிங்ல ஐயா கன்னு மாதிரி வந்து நிப்பேன், உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. இந்த மாதிரி டைம் பத்தினா பல காமெடி வசனம்லாம் நம்ம எப்பவும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையிலே இந்த டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா? அப்ப ஏன் நமக்கு ஒரு வேலையை முடிக்க டைமே இல்லாம இருக்கப்போ இன்னொருத்தர் இன்னும் அதிகமான வேலையை சீக்கிரமா முடிச்சு பேரும் வாங்குறாங்க? அவருக்கு தனியா கிளாக்கு தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன? எல்லாருக்கும் ஒரே கிளாக்கு தான், எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஆனா அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, அதான் முக்கியம். ஒரு நாள்ல நீங்க என்ன மாதிரியான வேலையை செய்றீங்க, அதை எப்படியெல்லாம் செய்றீங்க, சரியான முறையில செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கா, உங்களோட வேலையை முழுமையா செய்ய முடியுதா, அப்படி செஞ்சா என்ன நடக்கும், இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க ஒரு நாளை நீங்க எப்படியெல்லாம் செலவு பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பயன்படுத்துறீங்களா? அப்படி இல்லைன்னா அதை எப்படி சரியா செய்யலாம்னு சொல்லதான் இந்த பதிவு. உங்களோட நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கை எப்படி சிறப்பானதா, சரியானதா, வெற்றிகரமா மாத்தலான்னு உங்களுக்கு சொல்றதா இந்த பதிவோட நோக்கமே. அதுக்கு தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டியது தெளிவான நோக்கம், கிளியர் கோல்ஸ். வாழ்க்கைக்கு மட்டுமில்ல, உங்களோட ஒரு நாளுக்கு கூட ஒரு குறிக்கோள் நோக்கமும் இருக்கணும். அப்பதான் உங்களோட வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி அமைச்சுக்க முடியும். உங்களோட தெளிவான நோக்கங்களை எப்பெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறீங்க? தூங்குறப்போ, இல்ல எப்பயாச்சும் நீங்க ரிலாக்ஸ்டா ஓய்வு எடுக்கிறப்போ, இல்ல எங்கேயாவது டிராவல் பண்றப்போ. உங்க சிந்தனையில உங்களோட கனவுகள் முழுக்க முழுக்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களோட நடைமுறை வாழ்க்கையில அதுக்கான செயலை செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கா? அதை பத்தி யோசிக்க, அதுக்கான செயல்களை செய்ய, இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களோட எதிர்கால திட்டங்களை பத்தின புது விஷயத்த கத்துக்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருந்தா உங்க கனவுகள் நிஜமாக நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்க பெரிய கனவுக்கான திட்டமா இருந்தே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க டெய்லி ருட்டீன்ல இருக்க முக்கியமான விஷயத்துக்கு கூட பயன்படுத்தி பார்க்கலாம். இல்ல ஒரு வாரம், இல்ல ஒரு மாசத்துல நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயமா கூட இருக்கலாம். அதுக்கும் நீங்க ஒரு இலக்கை நினைச்சு அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கலாம். இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சே ஆகணும், இல்லனா பிரச்சனை வரும் அப்படிங்கிற சமயத்துல அதை செய்யாம தினம் அதுக்கான வேலைகளை முடிச்சா அது இன்னும் உங்களுக்கு சுலபமா இருக்கும். எப்பவும் கடைசி நேரம் வரைக்கும் அதை இழுத்து செய்ய கஷ்டப்பட்டு அப்புறம் டென்ஷன் அதிகமாகி ஒரு வேலையை நீங்க முடிச்சா அதுக்கான பலனே இல்லாம போகும். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத விட இன்னும் அதிகமான கவலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தான் அது கொடுக்கும். இதெல்லாம் ஏன் செய்யணும்னு யோசிக்காம உங்களோட மனசு அமைதியா ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கான வழியா நினைச்சு செய்யுங்க. அதுதான் உங்களை ஒரு நல்ல திறமையுள்ள நபரா இந்த உலகத்துக்கு காட்டும். அடுத்து முன்னுரிமை, ப்ரையாரிட்டைஸ் யோர் டாஸ்க்ஸ். சரியான நேரத்துல நீங்க செய்யற எந்த வேலையும் உங்களுக்கு முக்கியமானதா அப்படின்னு யோசிச்சு செய்யணும். நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுல முக்கியமானது எது, முக்கியம் இல்லாதது எதுன்னு யோசிக்காம எப்பவும் ஏதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால எந்த பெரிய மாற்றமும் வரப்போறதில்ல. நம்ம வேலைகளை நமக்கு தரம் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அவசரமா செய்ய வேண்டியது என்ன, முக்கியமா முடிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாதிரி தரம் பிரிச்சு செய்யறப்போ உங்களுக்கு நீங்க செய்யற வேலைகளை பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி வேலைகளை கவனம் செலுத்துறோம், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். இதனால உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்கும். உங்களோட ஸ்கெடியூல்ல நீங்க முடிக்க வேண்டிய வேலைகளோட லிஸ்ட் குறையும். இதுக்கு உங்களுக்கு உதவுற மாதிரி சில டெக்னிக்ஸும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ். இதனால அவசரமா இல்ல முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய வேலையை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு வர மாதிரியான முயற்சிகளை நீங்க செய்யலாம். இதுல மொத்தம் 4 வகையா நீங்க செய்யற வேலைகளை பிரிக்க முடியும். நம்பர் 1, அவசரமான முக்கியமான வேலைகள். டூ. இதை நீங்க உடனே செய்யற வேலையா இருக்கணும். உதாரணமா, நாளைக்கு உங்களுக்கு இருக்க ஒரு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன், இல்ல இன்னைக்கு நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டோட ஃபைனல் ரிப்போர்ட். இந்த மாதிரி முக்கியமான வேலையாவும் இருக்கணும், அதே சமயம் அவசரமா அதை நீங்க செய்ய வேண்டிய தேவையும் இருக்கணும். இதுக்கு நீங்க முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். உங்க லைஃப்ல இருக்க இந்த மாதிரியான வேலைகளை நீங்க சரியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சா எல்லாமே இன்னும் சுலபமா இருக்கும். நீங்க இந்த மாதிரியான விஷயத்த ஒத்தி போடவே கூடாது. அது உங்களுக்கான பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துட முடியும். உங்க முயற்சிகளோட வெற்றியை அது பாதிக்கும். அடுத்த செமஸ்டர்ல பாத்துக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா உதவாது. அடுத்து நம்பர் 2, முக்கியமான ஆனால் அவசரம் இல்லாத. இதுக்கு பேரு டிசைட். இது உங்க நீண்ட கால திட்டத்துக்கான செயலா இருக்கலாம். உங்க உடல்நிலையில கொண்டு வர நினைக்கிற நல்ல மாற்றங்கள், உங்களுக்கு புதுசா வந்த ஒரு பிசினஸ் ஐடியா, இல்ல ரொம்ப நாளா கத்துக்க நினைச்ச ஒரு கோர்ஸ். இதெல்லாம் உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா இதுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரியான வேலைக்கு நீங்க 2வது இடம் கொடுத்து அதை செய்யவும் ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கணும். இதை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சாகணும்னு எந்த அவசியமும் இருக்காது. ஆனா இதை முடிச்சா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கலாம் வாங்கன்னு விளம்பரத்தை பார்த்ததும் அங்க போனா உடல் எடை குறைஞ்சிரும் நம்பாதீங்க.
தினமும் சரியான உணவு பழக்கத்தோட நல்ல முறையில உடற்பயிற்சி செஞ்சா கூட 3 மாசத்துல 10 கிலோ எடையை குறைக்க முடியும். அப்போ உங்களோட வேலையை நீங்க அவசரமா ஒரே மாசத்துல செய்ய வேண்டிய தேவை இல்ல. நல்லா ரிலாக்ஸ்டா ஒரு பிளான் பண்ணிட்டு எந்த மாதிரியான நல்ல உணவை சாப்பிடலாம், இல்ல எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் உங்களோட டெய்லி லைஃப்க்கு செட் ஆகும், இப்படி தெரிஞ்சு அதுக்கான திட்டத்தை போட்டு தினமும் அதை சரியா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நீங்க விரும்பின மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரியான விஷயத்த நீங்க 2வது நிலையில வச்சிருந்தா உங்களுக்கான திட்டத்தை சரியா வகுக்க உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். அதே போல அவசரம் இல்லாம செய்யணும்னு நினைக்கிறப்போ சரியான முறையில முழுசா செஞ்சு முடிக்க முடியும். பிசினஸ் ஐடியாவா இருந்தாலும் இதேதான். அவசரம் இல்லாம அதே சமயம் அந்த ஐடியாவை ஒரு தொழிலா மாத்த தேவையான எல்லா செயல்களையும் சரியா செய்ய உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும். அப்போதான் உங்களுக்கான சிறந்த முடிவுகள் கிடைக்கும். அடுத்து நம்பர் 3, அவசரமான ஆனால் முக்கியமில்லாதது. டெலிகேட். இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. அவசரமான வேலை ஆனா முக்கியமில்லாத வேலை. அப்படி ஒரு வேலை இருக்க முடியுமா என்ன? கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் அனுப்பணும், இல்ல உங்க ஆஃபீஸ்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்து நடத்தணும். எதுவுமே இல்ல, உங்க வீட்டை நீங்க இருக்கிற இடத்த கிளீனா வச்சுக்கணும். இதெல்லாமே அவசரமா அன்னைக்கே நீங்க செய்ய வேண்டிய வேலைகள். ஆனா ஏன் இதை முக்கியமில்லாத லிஸ்ட்ல வச்சிருக்கோம்? 3வது ஒரு இடத்த இது கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வேலைகளை நீங்களே தான் செஞ்சாகணுங்கிற அவசியம் இல்லையே. இன்விடேஷன் அனுப்புற வேலை உடனே செய்ய வேண்டியதுதான். ஆனா அதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு இருந்தா நீங்க இதுல கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. அதுக்கு பதிலா உங்க வீட்ல இருக்க சின்ன பசங்களை வச்சு அழகா அந்த இன்விடேஷனுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் எழுத வைக்கலாம். அது உங்களுக்கான நேரத்தையும் மிச்சப்படுத்தும். அவங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலையை செய்ய வச்ச மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸ்ல நடக்கிற ஃபங்க்ஷனை கூட நீங்க ஒரு 4-5 பேருக்கு பிரிச்சு கொடுத்து அவங்கள சரியா கோஆர்டினேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்த முடியும். வீட்டை சரியா கிளீன் பண்ணி ஆகணும். உடனே நடக்க வேண்டிய வேலையில ஒன்னாதான் அது இருக்கும். ஒரு நாள் சரியா செய்யலைன்னா கூட சரியா இருக்காது. ஆனா அதை நீங்களே இப்போ செய்யணும்னு இல்ல. இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி வேலைகள் உங்களோட லைஃப்ல நிறையவே இருக்கும். ஆனா அதை நீங்களே செய்யாம பொறுப்பா அதுக்கு ஒரு நபரை ஏற்பாடு செஞ்சா அதை தினமும் சரியா செய்ய முடியும். உங்க வீடோ இல்ல தொழில் நடக்கிற இடமோ அதை சுத்தமா வச்சுக்க முடியும். உங்களோட நேரமும் மிச்சமாகும். நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய வேலைக்கும் நேரம் கிடைக்கும். அடுத்து நம்பர் 4, அவசரம் இல்ல முக்கியமும் இல்ல. டெலீட். இந்த மாதிரி வேலையை நீங்க செய்யவே வேண்டாம். அதனாலதான் இது கடைசி இடம். சோஷியல் மீடியா, டிவி, தேவையில்லாத அரட்டை, உங்க பொழுத வெட்டியா போக வைக்கிற எல்லா வேலையும் இந்த லிஸ்ட்ல வந்துடும். ஆனா என்ன செய்யறது? இப்பெல்லாம் இந்த மாதிரி வேலை தான் நம்ம டெய்லி லிஸ்ட்ல இல்லைனா கூட நம்ம அதிகமா செய்யற வேலையா இருக்கு. இதை செஞ்சா உங்க வாழ்க்கையோ உங்க நிலைமையோ எந்த விதத்திலயும் மாறாது. உங்களுக்கு ஒரு எதிர்மறையான விளைவை மட்டுமே இது உருவாக்கலாம். உங்க எண்ணங்களை சரியா செயல்பட வைக்காது. உங்க நோக்கம், உங்களுடைய பாதையை தவற வைக்கிற இந்த மாதிரியான வேலைகளை நீங்க செய்யாம இருக்கிறதே உங்களுக்கான சிறந்த திட்டமா இருக்க முடியும். இப்போ உங்களோட வேலைகளை எப்படி தரம் பிரிச்சு அதை சரியான முறையில செய்யலாம்னு உங்களுக்கே ஒரு தெளிவு வந்திருக்கும் இல்ல? இப்போ அடுத்து அட்டவணை போடுதல். கிரியேட் அ ஸ்கெடியூல். சரி, நமக்கு தெரிஞ்ச வழியை வச்சு முக்கியமான அவசரமான வேலைன்னு பிரிச்சு வச்சாச்சு. அடுத்து என்ன? ஒரு ஸ்கெடியூலை போட வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவையா இருக்கும். எது செஞ்சாலும் அதுக்கான ஒரு நேரத்தையும் கவனத்தையும் நீங்க முழுசா கொடுத்தே ஆகணும். அப்போ அதை சரியா செய்ய ஒரு ஸ்கெடியூல் அவசியமா இருக்கும். உங்களோட டெய்லி ருட்டீனை பிளான் பண்ண இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு டைரியில இல்ல உங்களோட மொபைல் போன்ல இருக்க அப்ளிகேஷன்ல உங்களோட தினசரி வேலைகளை பத்தின குறிப்புகளை நேரத்தோட சேர்த்து ஒரு ஸ்கெடியூலா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் உங்க போன்லயே நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு. அதை பயன்படுத்தி உங்க எந்த வேலையும் மிஸ் பண்ணாம செய்ய முடியும். ரிமைண்டர்ஸ், அலாரம் கூட செட் பண்ணி வச்சு உங்க வேலையை நீங்க மறக்காம செஞ்சுக்க முடியும். இருக்கிற டெக்னாலஜியை சரியா பயன்படுத்த முடிஞ்சாவே போதும். நீங்க சிறப்பான மனிதரா உங்களை நீங்களே மாத்திக்க முடியும். உங்க வேலையை சரியா செஞ்சா உங்க குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்க வேலைக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியான முறையில நேரத்தை ஒதுக்குனா நீங்க எல்லாரோட அன்பையும் சம்பாதிக்க முடியும். ஸோ 6 AM to 7 AM எக்ஸசைஸ், 7 AM to 8 AM வீட்டு வேலைகள், இந்த மாதிரி ஒரு டெய்லி ஸ்கெடியூல் கண்டிப்பா இருக்கணும். இது உங்களோட எந்த வேலையும் சரியான நேரத்துல முடிக்க வைக்கும். அதோட எல்லா வேலைக்கும் உங்களுக்கு ஒரு நேரத்தையும் உருவாக்கி தர முடியும். இன்னும் இதை சிறப்பா செய்ய போமோடோரோ டெக்னிக்கை இந்த அட்டவணையில பயன்படுத்தலாம். 1980ல பிரான்சிஸ்கோ சிரில்லோ இந்த முறையை கண்டுபிடிச்சாரு. உங்களோட முக்கியமான வேலைக்கு இதை நீங்க பயன்படுத்தினா கவன சிதறல் இல்லாம உங்க வேலைகளை சரியா செஞ்சு முடிக்க முடியும். முதல்ல ஒரு முக்கியமான நீண்ட நேரம் தேவைப்படுற ஒரு வேலையை எடுத்துக்கங்க. முதல்ல ஒரு 25 மினிட்ஸ் அந்த வேலையை இடைவெளி இல்லாம செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுங்க. அப்புறம் இன்னொரு 25 மினிட்ஸ் அதே வேலையை தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை போமோடோரோ டாஸ்க் வேணா ஏற்படுத்திக்கலாம். ஆனா ஒரு 5 இல்ல 8 டாஸ்க் முடிஞ்சதும் ஒரு பெரிய இடைவெளி விடணும். அதாவது 15ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்குமான ஒரு நேரம். முழுசா உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க, அடுத்த வேலைக்கு உங்களை தயார் செய்ய. சரி, இதை செஞ்சா என்ன நடக்கும்? வேலை செய்யறதே கஷ்டமா இருக்கப்போ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது அதை விட கஷ்டமா இருக்கும் போலயே. அப்படியெல்லாம் நினைச்சு நீங்க குழம்ப வேண்டாம். இதை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதோட சிறப்பு என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அதோட முக்கியமான சில நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு சொல்ல முடியும். முதல்ல உங்க சோம்பேறித்தனம் குறையும். வேலை நேரத்துல உங்களுக்கு ஏற்படுற சோம்பலையும், இன்ட்ரெஸ்ட் இல்லாம ரொம்ப நேரம் வேலை செய்யற குணமும் மாறும். வேலையை முடிக்க நினைச்சு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற மன அழுத்தம் குறையும். உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, அதாவது செயல்திறன் ரொம்ப அதிகமாகும். குறைஞ்ச நேரத்துல நீங்க முழு கவனத்தோட செயல்களை சரியா செய்ய முடியும். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேரத்தை சரியா பயன்படுத்துற திறன் அதிகமாகும். பெரிய பெரிய வேலையை கூட பிரிச்சு செய்யறதால அதோட முழு சுமையை நீங்க உணராம அதே சமயம் இன்னும் அதிகமான ஆர்வத்தோட செய்ய முடியும். ஒவ்வொரு சின்ன இடைவெளியும் உங்களை நீங்களே ஆக்டிவா வச்சுக்க உதவியா இருக்கும். பெரிய இடைவெளிகள் உங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ண வச்சு
அடுத்த வேலைக்கு இன்னும் உற்சாகமா தயார்படுத்தும். ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், இல்ல நான் ஒரு எழுத்தாளரா இருக்கேன், நிறைய எழுதணும், இல்ல ஒரு ஓவியம் இல்ல இசைய தொழில் முறையில செய்யறேன், எனக்கு இது உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா உங்களோட தொழில்ல கூட இந்த முறையை பயன்படுத்தி அதிகமான பலன்களை நீங்க பார்க்க முடியும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இது சிறப்பா உதவி செய்யும். முதல் 25 நிமிஷம் லெசன் 1, 5 நிமிஷம் இடைவேளை. அடுத்த 25 நிமிஷம் லெசன் 2, 5 நிமிஷம் இடைவேளை. இந்த மாதிரி உங்க பாடங்களை படிச்சு கடைசி ஒரு பெரிய பிரேக், அதாவது 15 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. அடுத்த சப்ஜெக்டை படிக்க இதே மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கலாம். குறைவான நேரத்துல முழு நம்பிக்கையோட செயல்திறனோட நீங்க வேலை செய்ய முடிஞ்சா உங்க வேலையை முழுசா முடியும், உங்களோட செயல்பாடும் அதிகமாகும். ஒரு நாள் முழுக்க படிக்கிறேன் ஆனா மார்க்கே வரல, ஒரு நாள் முழுக்க அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சேன் ஆனா டைமுக்கு முடிக்க முடியாம அதுக்கான பேமெண்ட்ல கை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி காரணம் சொல்றவங்களா நீங்க? அப்ப இந்த பொமோடோரோ டெக்னிக் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அடுத்து, நேரத்தை வீணாக்குவதை தவிருங்கள். அவாய்ட் டைம் வேஸ்ட். நமக்கு இருக்க நேரத்தை சரியா பயன்படுத்தினா மட்டும் பத்தாது, அதை தவறான முறையில வீணாக்காம இருக்கிறதும் கூட ஒரு சிறந்த முறைதான். ஒரு நாள்ல நம்ம எவ்வளோ நேரம் தேவையில்லாத விஷயங்களை செய்யறோம்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா மட்டும் போதும். அப்பவே உங்களுக்கான சரியான முறையை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்கன்னு உணரலாம். டைம் வேஸ்ட்னு சொன்னதும் பலரும் டிவி, சோஷியல் மீடியா இதை பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா அது தாண்டின விஷயங்கள் கூட நிறைய இருக்கு. ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லப்படுற தள்ளி போடும் பழக்கம், மல்டி டாஸ்கிங்னு பல வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சு எதையுமே உருப்படியா முடிக்காம இருக்கிறது, சரியான பிளானிங் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் கூட நேரத்தை வீணாக்குற செயல்தான். டைம் பிளாக்கிங் மாதிரியான டெக்னிக்ஸை பயன்படுத்தி உங்களோட நேரத்தை இன்னும் சரியான முறையில நீங்க செய்யற வேலைகளுக்கு ஒதுக்க முடியும். இலான் மஸ்க், பில்கேட்ஸ் மாதிரியான வெற்றி பெற்ற நபர்கள் இந்த டைம் பிளாக் முறையை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு வேலைக்காகன்னு ஒதுக்கி வைக்கிறது தான் இந்த டைம் பிளாக்ஸ். பிளானிங், ஹெல்த், ஜாப், என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். இதனால நீங்க எவ்வளோ நேரம் வேலை செய்றீங்க, எவ்வளோ நேரம் வீணாக்குறீங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். கவனம் சதறாம முக்கியமா எல்லா வேலைக்கும் முதலிடம் கொடுத்து அதை முழுமையா முடிக்க முடியும். வேலை மட்டும் இல்லாம உங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் தர முடியும். எல்லாத்தையும் சமநிலையில வச்சு உங்க டெய்லி வாழ்க்கைய சிறப்பாக்க முடியும். அடுத்து, ஒழுங்குமுறையும் கண்காணித்தலும். ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ட். நீங்க போடுற எல்லா பிளானிங்கும் உங்க ஸ்கெடியூல்ஸும் சரியா தான் இருக்கான்னு நீங்க அடிக்கடி பார்த்து சரி செய்யணும். வெறும் பிளானிங்ல எதுவுமே செய்ய முடியாது, அது உங்களுக்கு எந்த விதத்துல சரியா உதவுதுன்னு பாக்குறது தான் அதோட மதிப்பை இன்னும் அதிகமாக்க முடியும். நல்ல பிளானிங்கோட நல்ல எக்ஸிகியூஷனும் முக்கியம். தேவையில்லாத முக்கியத்துவம் தர்றதையும் அதிகமான நேரத்தை ஒரு விதமான வேலைக்கு யூஸ் பண்றதையும் தடுக்கலாம். உங்களோட எல்லா தவறான முடிவையும் மாத்திக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல அடுத்த நாளை இன்னும் சிறப்பா மாத்தவும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அடுத்து, அமைதி மற்றும் நெகிழ்வுத்தன்மை. காம் அண்ட் ஃபிளெக்சிபிள். உங்க எல்லா திட்டத்தையும் சரியா செயல்படுத்த முடியணும், அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு அமைதி எப்பவும் வேணும். பேசாம இருக்க வைக்கிற அமைதி இல்ல, உங்களுக்குள்ள ஒருநிலைத்தன்மை. எதையும் அவசரம் இல்லாம நிதானமா பொறுமையா செஞ்சு முடிக்கிற திறன். இது உடனே வந்துராது, சரியான பழக்கம் இருந்தா மட்டும்தான் உங்க தினசரி வாழ்க்கையில இதை நீங்க அடைய முடியும். ஃபிளெக்சிபிளா இருக்கிறதும் ஒரு விதமான சரியான முறையில வச்சுக்க முடியும். எப்பவுமே நம்ம போடுற திட்டங்கள் அதே மாதிரிதான் நடக்க போகுதுன்னு உறுதியா சொல்லிட முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு பதட்டத்தையும் அமைதி இல்லாத நிலையும் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இதை சரியா கவனிக்க தெரிஞ்சா உங்களோட திட்டங்களை இன்னும் நல்ல முறையில செயல்படுத்துற ஆற்றல் கிடைக்கும். எப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்காகன்னு ஒதுக்கி வைங்க. ஏதோ ஒரு அவசர வேலையை முடிக்க, இல்ல உங்க டெய்லி ஸ்கெடியூல்ல வர மாற்றங்களை சரி செய்ய இது உதவியா இருக்கும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. ஏ ஒர்க் அவுட் ஆகலனா பிளான் பி, ஆனா எதுவுமே இல்லாம இருக்கிறதா பிளான் சி. அவசரமா இல்ல திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்தா அதை செஞ்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டா உங்களுக்கு வர வேலைகளை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அப்ப அதுக்கான நேரத்தையும் ஒதுக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களோட மனசு அமைதியா வச்சுக்க இது உதவும். உங்களை ஸ்ட்ரெஸ் இல்லாம கூட வச்சுக்க முடியும். அடுத்து, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இது வரைக்கும் சொன்ன எல்லாமே உங்க நேரத்தை சரியா பயன்படுத்துற பல வழிகள், அதுக்கான செயல்முறைகள். ஆனா இப்ப சொல்ல போறது உங்களோட வாழ்க்கை முறை. அதை சரியா வச்சுக்கிறது எப்படி? என்ன, பேச வந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனா சுவர் இல்லாம சித்திரம் எப்பவுமே வரைய முடியாதுல்ல. இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமே காத்துல வரைகிற படம் மாதிரி. அது உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்க ஒரு சித்திரமா மாத்த உங்களை நீங்க சரியா வச்சுக்கணும். உங்களோட உடல்நிலை, மனநிலை இதெல்லாம் நல்லா இருந்தா மட்டும்தான் அதை சரியா செய்ய முடியும். சரியான உடற்பயிற்சி, நல்ல சத்தான உணவு முறை, தியானம், யோகா, நல்ல தூக்கம் இதெல்லாம் இருந்தாதான் நீங்க போடுற திட்டங்களை சரியா செய்ய உங்களுக்கு சக்தி கிடைக்கும். வேலைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தர்றது இல்லாம உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் தர தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உங்க வேலையோட சேர்த்து உங்களையும் சிறப்பா வச்சுக்க உதவும். சரியான தூக்கம் உங்களை சமநிலையில வச்சுக்க உதவும். உங்களை இன்னும் அதிக உற்சாகமா, உத்வேகமா செயல்பட வைக்கும். நல்லா தூங்காம டிவி, மீடியான்னு பார்த்துட்டு அடுத்த நாளையும் சேர்த்து வீணாக்காம இருக்கணும். உங்க உடல்நிலையை வீணாக்குறதோட உங்க வாழ்க்கை முறையவே மாத்திர மாதிரியான பழக்கங்களை நீங்க வச்சுக்கவே கூடாது. ஒரு நல்ல உடற்பயிற்சி கூட உங்களை இன்னும் அதிக செயல்திறனோட வேலை செய்ய வைக்கும். உடல் உழைப்பை சரியா பயன்படுத்தி உங்க வேலைகளை சீக்கிரம் செஞ்சுக்க முடியும். ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டா மட்டும்தான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப சரியா வச்சுக்கணுமா என்ன? உங்க வேலையை சரியா செய்யவும் உங்க உடலை தயாரா வச்சுக்கலாம். இதை தாண்டி உங்க உள்நிலையில நல்ல மாற்றங்களை கொண்டு வர தியானம், யோகா இதெல்லாம் உதவியா இருக்கும். இவ்ளோ செய்யணுமான்னு யோசிக்காம இவ்ளோ செஞ்சா மட்டும் போதுமான்னு உற்சாகமா, உத்வேகத்தோட செயல்பட்டு உங்களோட வாழ்க்கை முறையை நல்லதா மாத்துங்க.
24 மணி நேரம் மட்டும் இல்ல, உங்க மொத்த வாழ்நாளும் உங்களுக்கான நேரம் தான். உங்களை நீங்களே புரிஞ்சுக்க, நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட, உங்களோட வேலைகளை சரியா செய்ய, உங்களுக்கு சரியான திட்டமும் தெளிவும் அவசியம். உங்களோட ஒரு நாளை வச்சு தான் உங்க வாழ்நாளே இருக்கு. உங்களோட ஒரு நாள் உங்க கண்ட்ரோல்ல சிறப்பா வச்சுக்க முடிஞ்சா, உங்க மொத்த வாழ்க்கை முறையவே நீங்க மாத்திக்க முடியும். அதுக்கான தெளிவும் நம்பிக்கையும் ஏற்படணும்னா, நீங்க உங்களுக்கான நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தணும். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இனிமே உங்க நேரத்தை சரியா பயன்படுத்தணும்னு ஒரு முடிவை இன்னைக்கே எடுங்க. புதுசா உங்களுக்கு கிடைச்ச இந்த 365 நாள், அதாவது 2025வது வருஷத்தை எப்படி சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறலான்னு யோசிச்சு முடிவெடுங்க. சோ இந்த நாள் மட்டும் இல்ல, வர எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.